சற்று முன் வெளியான தகவல். அதாவது 8வது ஊதிய குழு. இதில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ முழுமையா பாருங்க. 8வது ஊதிய குழுவில் பிட்மேக் பாக்டர் தொடர்பான பல கணிப்புகள் மற்றும் நிபுணர் கருத்துக்கள் உள்ளன. எனினும் பலர் பிட்மேக் பாக்டர் 2.4, 2.28, 2.57 மற்றும் 2.86 ஆகியவற்றில் ஒன்றாக இருக்கலாம் என கூறுகிறார்கள். இதனால் இதை அடிப்படை சம்பளம் மட்டுமல்லாமல் HRA மற்றும் TA போன்ற பல கொடுப்பனவுகளும் திருத்தப்படும். இந்த 2 கொடுப்பனவுகளும் பணியாளரின் தங்குமிடம் மற்றும் பயண இடத்தை அடிப்படையாக கொண்டவை. ஒரே நிலை ஊழியருக்கு அவர்களின் பணி இடத்தில் ஏற்ப இது மறுபடலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். மத்திய அரசு வேலைகளில் உழவர்களின் NPS கணக்கில் பணியாளர் பங்களிப்பு அவர்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் DA 10% ஆகும். அதே நேரத்தில் முதலாளியின் பங்களிப்பு 14% ஆகும். ஊழியரின் அடிப்படை ஊதியமானது திருத்தப்படுவதால் அவர்களின் NPS பங்களிப்பும் தானாகவே அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் கிரெடிட் 2000 நிலை 3 அடிப்படை ரூபாய் 26,000 மற்றும் 41,800 கிரெடிட் 4,200 நிலை 6 அடிப்படை ஊதியம் ரூபாய் 42,300 மற்றும் ரூபாய் 68,000 கிரெடிட் 4,600 நிலை 7 அடிப்படை ஊதியம் ரூபாய் 50,500 மற்றும் ரூபாய் 70,000 மற்றும் கிரெடிட் 5,400 நிலை 9 அடிப்படை ஊதியம் ரூபாய் 80,200 உள்ள ஊழியர்களுக்கான திட்டமிடப்பட்ட திருத்தப்பட்ட ஊதியத்தை 2.57 பிட்மேக் பாக்டரின் அடிப்படையில் கணக்கிடுவோம் என்று சொல்லப்படுகிறது. இதனால் இந்த திட்டமானது திட்டமிட்ட திருத்தப்பட்ட வீட்டு வாடகை கொடுப்பனவு HRA, பயண கொடுப்பனவு TA, தேசிய ஓய்வூதிய முறை NPS கழிப்பு, மத்திய அரசு சுகாதார திட்டம் CGHS பங்களிப்புகள் மற்றும் நிகர சம்பளத்தையும் இங்கே கணக்கிடுவோம். அதிக TPA நகரங்களுக்கு ஏற்றவாறு HRA மற்றும் TA கணக்கீடுகளை எதிர்கொள்ளலாம் 24%. இதனால் கிரேட் 2000 லெவல் 3 பேசிக் ரூபாய் 26,000 கிரெடிட் பே 2000 நிலை 3 அடிப்படை ஊதியம் 26,000 கான மதிப்பிடப்பட்ட மொத்தம் சம்பளம். திருத்தப்பட்ட சம்பளம் 66,820 திருத்தப்பட்ட HRA ரூபாய் 16,036.8 திருத்தப்பட்ட TA ரூபாய் 3,600 மொத்த சம்பளம் ரூபாய் 86,456.8 NPS பங்களிப்பு ரூபாய் 6,682 CGHS பங்களிப்பு ரூபாய் 250 நிகர சம்பளம் ரூபாய் 79,524.8 இதனால் கிரேட் 2000 லெவல் 3 பேசிக் ரூபாய் 41,800 கிரெடிட் பே 2000 லெவல் 3 அடிப்படை ஊதியம் 41,800 கான மதிப்பிடப்பட்ட மொத்த சம்பளம். திருத்தப்பட்ட சம்பளம் ரூபாய் 1,07,426 திருத்தப்பட்ட HRA ரூபாய் 25,25,782.24 திருத்தப்பட்ட TA ரூபாய் 3,600. மொத்த சம்பளம் பொறுத்தவரை ரூபாய் 1,36,808.24 NPS பங்களிப்பு ரூபாய் 10,742.6 CGHS பங்களிப்பு ரூபாய் 2,050 நிகர சம்பளம் பொறுத்தவரை ரூபாய் 1,07,426
25,815.64. கிரேட் 4200 லெவல் 6 பேசிக் பே 42,300. கிரெடிட் பே 4,200. நிலை 6 அடிப்படை ஊதியம் பொறுத்தவரை 42,300க்கான மதிப்பிடப்பட்ட மொத்த சம்பளம். திருத்தப்பட்ட சம்பளம் ரூபாய் 1,711. திருத்தப்பட்ட ரூபாய் 1,08,711. திருத்தப்பட்ட HRA ரூபாய் 24,090.64. திருத்தப்பட்ட TA ரூபாய் 3,600. மொத்த சம்பளம் ரூபாய் 1,38,401.64. NPS பங்களிப்பு ரூபாய் 1,871.1. CGHS பங்களிப்பு ரூபாய் 450. நிகர சம்பளம் ரூபாய் 1,27,080.54. மற்றும் கிரேடு 4,200 லெவல் 6 பேசிக் பே 68,000. கிரெடிட் பே 4,200 லெவல் 6 அடிப்படை ஊதியம் 68,000க்கான மதிப்பிட்ட மொத்த சம்பளம். திருத்தப்பட்ட சம்பளம் பொறுத்தவரை 1,74,760. திருத்தப்பட்ட HRA ரூபாய் 41,942.40. 4. மொத்த சம்பளம் பொறுத்தவரை 2,20,302.4. NPS பங்களிப்பு ரூபாய் 1,74,076. CGHS பங்களிப்பு ரூபாய் 450. நிகர சம்பளம் ரூபாய் 2,02,376.4. மற்றும் கிரேட் 4,600 லெவல் 7 பேசிக் பே 50,500. கிரெடிட் பே 4,600. நிலை 7 அடிப்படை ஊதியம் 50,500க்கான மதிப்பிடப்பட்ட மொத்த சம்பளம். திருத்தப்பட்ட சம்பளம் ரூபாய் 1,29,785. திருத்தப்பட்ட HRA ரூபாய் 31,148.4. திருத்தப்பட்ட சம்பளம் ரூபாய் 3,600. மொத்த சம்பளம் பொறுத்தவரை ரூபாய் 1,64,533.4. NPS பங்களிப்பு ரூபாய் 12,978.5. CGHS பங்களிப்பு ரூபாய் 650. நிகர சம்பளம் ரூபாய் 1,50,904.9. கிரேட் 4,600 லெவல் 7 பேசிக் பே 70,000. கிரெடிட் பே 4,600. நிலை 7 அடிப்படை ஊதியம் 70,000. மதிப்பிடப்பட்ட மொத்த சம்பளம். திருத்தப்பட்ட சம்பளம் 1,81,699. திருத்தப்பட்ட HRA ரூபாய் 47.76. திருத்தப்பட்ட TA ரூபாய் 3,600. மொத்த சம்பளம் ரூபாய் 2,28,906.76. NPS பங்களிப்பு ரூபாய் 1,81,069.9. CGHS பங்களிப்பு ரூபாய் 650. நிகர சம்பளம் ரூபாய் 2,10,086.86. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.